அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன எப்பப்ஸ் இன்ட்ரோலாம் மாசா இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, போக போக தெரியும். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது RRR பட நாயகனோட ஒரு படம் தான். அதாவது ஜூனியர் NTR இருக்காருல்ல, அவரோட அந்த RRR படம் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இவரோட தேவாரா படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சில படம்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல தெரியும், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஓட முன்னாடி இந்த படம் மொக்கைன்னு சொல்லி தெரியும். பட் இந்த படத்தோட ரிசல்ட் ஆடி லான்ச்ல கெஸ் பண்ணிட்டாங்க. வேற யார், நம்ம அனிருத்தன் தான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான். பட் இவரே கெஸ் பண்ணிட்டாரு. மிருகம கடவுள தேவரா யார் யார், கடவுள் மிருகம தேவரா ராக்கே. என்னடா திரும்பி பாடுகடா. ஆல் ஹேல் தி சொல்லுங்கடா வீரவேல் என்று. ஓகே, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவாரா படத்து பிஜிஎமும் நம்ம லியோ படத்து பிஜிஎமும் சேம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அனிருத்தன் அதையே அப்படி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இதுலயும் போட்டிருப்பாரு. இது அது இல்ல. சரி, ஓகே, இன்ட்ரோ கொடுத்தாச்சு, ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சில போலீஸ் ஆபீசர்லாம் சேர்ந்து எத்தி அப்படிங்கிற ஒரு கிரிமினலை தேடி அலைகிறாங்க. தேடிட்டு ஒரு கடற்கரைக்கு வர்றாங்க. அங்கதான் ஒரு தாத்தா பாக்குறாங்க. அந்த தாத்தா யாருன்னா, மலை மேல வந்து பயமுறுத்தலான்னு பாத்தியா? யார் நீ? சிங்கப்பா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அவரே தான் நம்ம பிரகாஷ்ராஜ் சாரு. இவர் வந்துட்டு எத்திய பத்தி தெரியுமான்னு கேட்டா, அட வாங்க நான் கூட்டி போறேன்னு சொல்லி போட்ல ஏத்திட்டு போலீஸை கூட்டி போறப்ப, உங்களுக்கு எத்திய விடுங்க, நான் உங்களுக்கு தேவாரா கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இங்க ஸ்டார்ட் ஆச்சுரா அந்த படம். பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் அண்ணா என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு தேவையில்லை. நம்ம தாத்தா கதை சொல்றேன்னு அறுக்க ஸ்டார்ட் பண்ணது அவங்கள மட்டும் இல்ல, படம் பார்க்க நம்மளையும் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாசின் காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ்காரோட ஒரு மோதிரத்தை வந்துட்டு பிரகாஷ்ராஜ் சார் வாங்கி கடலை தூக்கி போட்டாரு. ஐயோ என்ன டைமண்ட் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்துட்டு கடல்ல எகிரி குதிச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள பணமா இருக்குது. இந்த வைரத்தோட விலை ரொம்ப அதிகம். ஒரு நிமிஷங்க. இங்க நான் பார்க்கணும்னு தோணுச்சு. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்மளுக்குலாம் தோணும். வேற எங்க, நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் தான். அந்த படம் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் தூக்கி இங்க அங்க மலைச்சாரல மாதிரி தூக்கி வச்சிருப்பானுங்க. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. சரி, இந்த மாசின் புரிஞ்சிருச்சு. இப்ப நான் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றேன்ப்பா. தேவாரா யார் தெரியுமா? அதோ பார், அங்க இருக்கிறதா செங்கடல். அந்த செங்கடல்ல இருந்தா தேவாராவோட ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பில்டப் ஏத்துறாங்க. ஆனா அந்த மலை மேல ஒரு படை இருந்தது. அந்த கடலுக்கு ஏன் செங்கடல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரியை ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்து ஆட்சியில வந்துட்டு பல பேர் இந்த கடல்ல வந்துட்டு அழிஞ்சு செத்தாங்களாம். அப்ப இந்த கடலோட கலரே பாத்தீங்கன்னா பிளட் கலர்ல ரத்தமா இருந்துச்சா, அதனால செங்கடல்னு சொன்னாங்களாம். ரத்தத்திலே நூற்றுக்கணக்கான தடவை சிகப்பான இந்த கடலுக்கு சாட்சியா தான் இந்த கடலுக்கு செங்கடல்னு பேர் வந்துச்சு. என்னையா அவனுங்க இவனுமே கை தட்ட மாட்டானுங்க. அந்த பேரை காப்பாற்றுற மாதிரியே தேவாரவும் பல பேர்த்து இந்த கடல்ல கொண்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் மேல பில்டப் அடிக்கி வச்சு நம்மள அறுக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. ஐயோ ஐயோ. பெருசு கதை சொல்றலாம் ஓகே. ஆனா அப்பப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவாரா கதைக்குள்ளேயே வந்துட்டு கதைக்குள்ள ஒரு கிளை கதை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வனே பீட் பண்ற அளவுக்கு தேவாராவோட சன்னோட கதையும் சேர்த்து சொல்லுவாப்ல. நம்மளுக்கே தோணும், மனசு எத்தனை கதரா சொல்றாரு, கதைக்குள்ள ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடலுக்குள்ள குதிச்சதோ எதிரில மதம் பிடிச்ச சுறாவை தவிர எதுவும் கண்ணில் படல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற?
சரி அதெல்லாம் விடுங்க, தேவாரோட ஓப்பனிங்க பார்க்கணுமே. அதாவது இவங்க யார் அப்படின்னு பார்த்தா, வழக்கம் போல பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல என்ன பண்ணுவாங்க, கடல் கொள்ளையர்கள். அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு காசுக்காக வந்துட்டு கடல்ல இருக்க எல்லா பொருளும் கொள்ளையடிப்பாங்க. ஒரு கப்பல் வருது அப்படின்னா கப்பலை கொள்ளையடிச்சு அதுல இருக்க ஆயுதங்களை கொண்டாந்து வில்லன்ட்ட வந்து கொடுப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பில்டப் எல்லாம் கொடுப்பானுங்க. மொத்தம் 4 ஊர் இருக்கு. இந்த 4 ஊருக்காரங்களும் பாத்தீங்கன்னா பல வித்தைகளையும் பல திறமைகளையும் வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கடலுக்குள்ளேயே பல மணி நேரம் வந்துட்டு தம் கட்டி இருப்பாங்களாம். இதை பக்கம் நம்மளுக்கு அக்வாமேன் ஃபீல் அளவுக்கு கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைப் எங்கேயோ இருக்கும். ஆனா அக்வாமேன் அளவுக்குலாம் இருக்காது. அவங்க அப்பப்போ மூச்சு திணறும் போது வெளியில வந்து மூச்சு வாங்கி வாங்கி உள்ள போயிட்டு தான் இருப்பாங்க. இவங்க மூலமா நடுக்கடல்லே அந்த சரக்கெல்லாம் கடத்துனாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. ஏன்னா இது வந்து நம்ம ரியாலிட்டியோட கலந்த ஒரு சூப்பர் ஹீரோ கதை. அந்த 4 ஊர்காரங்களையும் பார்த்தீங்கன்னா கட்டி காப்பாத்துறதுனா தேவாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஊர்காரங்களுக்கும் தேவாரா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்துட்டு வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாப்ல. ஸ்டார்ட் பண்றது இருக்கட்டும், தேவாரா எப்படி தெரியுமா, தேவாரா அப்படி தெரியுமா, தேவாரோட பையன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியல. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெருசு வந்துட்டு தேவாரா கதை சொல்றலாம் இருக்கட்டும், தேவாராவோட பையன் கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ஸ்டோரி சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு இந்த சல்சா டான்ஸ் அதே மாதிரி இந்த கில்மோ டான்ஸ் சாங்ஸ்லாம் ஆடின எல்லாத்தையும் வந்துட்டு கிளம்பி பார்த்த மாதிரியே சொல்லுவாப்புல. எனக்கு என்னமோ அந்த பெருசு வந்துட்டு போட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஸ்டோரி சொல்றவங்களுக்கு எப்படி சன்னு வந்துட்டு ஹீரோயின் கூட டூயட் பண்ணலாம் தெரியும். நீங்களே சொல்லுங்க, தேவார கதை சொல்றது ஓகே, பையன் கதை சொல்றது ஓகே, ஆனா பையன் வந்துட்டு ஹீரோயின் டூயட் பண்ணதெல்லாம் பெருசுக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே. அடச படத்தோட மெயின் கான்செப்ட் வந்துட்டு தேவாரோட இன்ட்ரோ தான். அந்த இன்ட்ரோ சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இந்த இன்ட்ரோ பார்க்கும்போது நம்மளுக்கு 2010 டைம் டிராவல் பண்ணி கூட்டி போயிருக்காரு டேரக்டர் வித் நம்ம பிரகாஷ் ராஜ் சார். 2010 அப்படி என்ன படம் நடந்துட்டு கேட்குறீங்களா? வேற என்ன, நம்ம தளபதியோட சுறா படம் தான். நம்ம என்னதான் ஒரு அணிலா இருந்தாலும் சுறா படத்தோட சாங்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பல முட்டுக்கெல்லாம் கொடுப்போம். பட் வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் சுறா படம். அந்த சுறா படத்துல தளபதியோட இன்ட்ரோவெல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஓட்டி தாளிச்சு என்னென்னமோ பண்ணிருப்பானுங்க. பட் அதே இன்ட்ரோவை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த தேவாராலையும் வச்சிருப்பானுங்க இன்ட்ரோவா. என்ன பண்ணுவோம்னா 15 வருஷம் கழிச்சு அதே இன்ட்ரோவை பதம் பார்த்து வச்சிருக்கானுங்க. பட் என்ன கொடுமை அப்படின்னா, இந்த இன்ட்ரோவுக்கு எல்லாம் கிளாப் பண்றானு கை தட்டுறானுங்க. ஆனா அப்பெல்லாம் ஓட்டினானுங்க. ஏண்டா உங்களுக்கு வந்த ரத்தம் தளபதிக்கு வந்த தக்காளி சட்னியா? ஏன்னா நம்மளும் ஒரு அணில் தானே, வலிக்காதா? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அட இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அட ஆமாங்க, சுறா படத்தோட இன்ட்ரோவை காப்பி அடிக்கிறானுங்க. ஓகே, சுறாவை கட்டி பிடிச்சி என்னமோ பண்றானுங்க. எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு என்ன சொல்லி கொடுத்தாரு. சுறாமீனை கட்டி பிடிச்சி நம்ம ஜூனியர் என்டிஆர் என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. டேய், சுறாவோட சும்மிங்க போறலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுறாவியே போட்டிருக்கீங்க. கலாய்க்க கூடாது, மாசி. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. வழக்கமா தெலுங்கு சினிமாலலாம் வந்துட்டு லாஜிக்கலா வந்துட்டு கொலை பண்ணி மண்ணை தோண்டி புதைச்சிருவானுங்க. அதே மாதிரி அந்த படத்துலயும் இந்த கடல்ல வந்துட்டு கொள்ளையடிக்க போவாங்க. அந்த கப்பல்ல கீழே தான் போலீஸ்லாம் இருப்பாங்க. பட் அந்த கண்டெய்னர்ல ஏறி ஓடுவானுங்க எல்லாம் இந்த ஊர்க்காரனுங்களாம் சேர்ந்து. பட் அப்பெல்லாம் அந்த சவுண்ட் வராதாடா? இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு ஓடுறாங்க கேட்டாலும் இதான ரூல். அவ்வளோ நாசுக்கா ஓடுறாங்களாம். இன்னொரு ஒரு சீன் இருக்கும், மேல உட்காந்து ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் தேவாரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ரோப்பை கட்டி சர்ன்னு ஒரு தூக்கிட்டு போயிடுவாரு. இதுல என்னப்பா இருக்குன்னு பாக்குறீங்களா? அந்த ரோப்பை எங்கெங்கே கட்டினீங்க, அப்படியே அந்த இடத்துல ரோப்பை தொங்க தூக்கிட்டு போயிடுவாப்ல. எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தெலுங்கு சினிமால லாஜிக்கல எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னாலும் ஒரு நியாயம் வேணாமா? இந்த ஊரோட ஒரு ஐதீகம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஊர்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க முன்னோர்களாக யூஸ் பண்ண அந்த கத்தி, கம்பு, வேலு இதெல்லாம் வந்துட்டு கடவுளாக கும்பிடுவாங்க. ஒரு போட்டி வைப்பாங்க வருஷம் வருஷம். அந்த போட்டியில் வந்துட்டு யார் வந்து பலத்தை காட்டி வின் பண்ணுறாங்களோ, அதாவது கத்தியை காட்டி வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கத்தியை கொண்டு அவங்க ஊரில் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஊருக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும்.
பட் இதுக்கு வந்துட்டு நிறைய பேரும் தோத்து போவாங்க. பட் தேவாரா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்தெந்த ஊருக்கு வந்துட்டு கத்தி அதிகமாக போகாமல் இருக்கோ இவர் வந்துட்டு வாண்டடா போய் அதில் வின் பண்ணி அந்த கத்தியை தூக்கி அந்த ஊர் மக்களை கொடுத்து கும்பிடுங்க அப்படிம்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து இந்த கத்தி கொடுக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவர் தேவாராடா. இதெல்லாம் பார்க்கணும் எங்களுக்கு தேவையாடா? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தெலுங்கு சினிமானா வந்துட்டு பில்டப் சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் வந்துட்டு 2 கண்டெய்னரையும் பிடிச்சி தள்ளுறலாம் பில்டப்போட உச்சம். இதெல்லாம் ஓவர் பில்டப் இல்லையா? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா? தள்ளிட்டு போற மாதிரி இருக்கிற மல்டிபிள் பவர். ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவாருக்கு நம்ம ஊர் மக்களை இப்படி திருட்டு தொழில் பண்ணி பிழைக்கிறாங்களே, இதை நம்ம பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதியெல்லாம் வந்து இனிமேல் நான் யாரை திருடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தடுக்க பார்ப்பாரு. பட் அந்த 4 ஊருக்காரங்களோட தலைவர்களும் அந்த 4 ஊருக்காரங்களும் கேட்கவே மாட்டானுங்க. நாங்கள் திருட்டு புத்தி தான் இருக்குது, திருட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க. உடனே தேவாரம் வந்து நான் அப்படி பண்ண விட மாட்டேன்டா, அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே திருட போகிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி முதுகில் ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு கோட்டை கிழிச்சு அனுப்பி விட்ருவாப்புல. இதனால அந்த ஊர்க்காரங்களாம் கட்டுப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, அந்த தேவாரம் ஓவரா பண்ணுறான் அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்போ தான் ஒரு சாங் வரும். அந்த சாங் ஏதோ கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் தேவாரை போட்டு தள்ள பார்ப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி தேவாரை அப்படியே நொந்து போய் நான் வந்துட்டு கடலுக்குள்ளேயே காணாமல் போயிடுறேன், இனிமேல் கடலுக்குள்ளே வேணா திருட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே இருப்பார். எவன் கொள்ளையடிக்க போகிறோன்னா எல்லாத்தையும் கொதறி அந்த முதுகில் எக்ஸ் மார்க் போட்டு அனுப்புவாப்புல. நல்ல கான்செப்ட், அப்படியே மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைப் ஏற்றுவானுங்க. பட் அதே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு தேவாரோட குடும்பத்தை காட்டுவாங்க. இன்னொரு ஜூனியர் இன்டர் வளர்ந்துருவாரு 2 தேவாரா. இவர் வந்து வராவான். நம்மள அதுக்கு ஒரு டவுட் வரும், 25 வருஷம் ஆச்சு இருந்தாலும் நான் சாகாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா ஆமாங்க, இந்த தேவாரா வந்துட்டு எப்பயும் இறந்துருப்பாரு. ஆனால் தேவாராவை சன்னும் ஒரே ஃபேஸ் கட்டாக இருக்கனால ஒரு விக்க மாட்டிக்கிட்டு தேவாராவோட பையன் தான் வந்து தேவாரா பண்ற மாதிரியே கடலை கொள்ளையடிக்க போறவங்களுக்கு அந்த எக்ஸ்மார்க் போட்டுட்டு இருப்பாப்ல. என்ன ஒரு ட்விஸ்ட் இல்லை இதுல. ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி தேவாரா சத்த தெரியாம வில்லன் வந்துட்டு ஒரு ஊருக்கே வந்துட்டு தேவாரா கொள்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னமும் நொடி அவனை தேவராவ நினைச்சுக்கிட்டு ரத்தம் தெறிக்க அடிச்சம் பாயிரா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. படத்தோட கதை கரு வந்துட்டு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா தேவாரா ஆல்ரெடி செத்துருப்பாரு, அதை நம்மளுக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. பட் அதே ஃபேஸ் கட்டில் இருக்க பையன் வந்துட்டு தேவாரா மாதிரியே கெட்ட போட்டுக்கிட்டு தேவாரா பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. வில்லனுக்கு வந்துட்டு ட்விஸ்டாகவே இருக்கும். ஏன்டா இப்படி ஒரு மொக்க ட்விஸ்டா வில்லனுக்கு ஏன்டா சொல்லாமல் இருக்கீங்கன்னு பார்த்தா இல்லை சொல்ல மாட்டான். ஏன்னா பார்ட் வேற இருக்குல்ல. எக்விப்ஸ் என்னையா சொல்கிறோம், பார்ட் வேற இருக்கான்னு சாக்கா வரீங்களா? அட ஆமாங்க, கொடுத்த காசுக்கு படம் ஃபில்ஃபில்லாக இருக்காது, இன்னும் அறகுறையாக தான் இருக்கும் படம். நம்ம கொடுத்த காசுக்கு எப்படி படம் அறகுறையாக இருக்கு, அதே மாதிரி ஹீரோயினும் கொடுத்த காசுக்கு அறகுறையாவே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க? சாதுவா அப்ராணி மாதிரி ஒரு பையன் வேணும்னு. ஆனா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நம்மளுக்கு ஒரு டவுட் ஆச்சு. அப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்த்தா இது ஸ்ரீதேவி மேமோட பொண்ணுப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்பதான்டா தெரியுது படம் மொக்கேன்னு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டம் கூடமா படத்தை கிளம்பி போனானுங்க. நீங்க என்ன எப்படிலாம் பார்க்க கூடாது, ஏன்னா நம்ம கண்டென்ட்டுக்காக தான் பார்த்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், தேவாரா எப்படிப்பா செத்தாருன்னு பாக்குறீங்களா? அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டே. எப்படி பாகுபலி படத்துல கட்டப்பா வந்துட்டு பாகுபலியை கொன்னாரு எப்படின்னு தெரியாம ட்விஸ்டோட முடிச்சாங்களோ அதே மாதிரி தேவாராவை கொண்டு தேவாராவோட பையன் தான் சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா போட்டு தள்ளிருப்பான். டேய் நீ ஏன்டா கொன்ன அப்படின்னு ஒரு சாக்கம் நம்மளுக்கு வராது. பட் அப்படி வர வைக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பானுங்க. பார்ட் 2ல தான் எதுக்கடா பையனை அப்பா கொண்டான்னு சொல்லி தெரியும். இதுல என்ன இருக்க போகுது? டே ஊருக்காரனை கொல்ல பாக்குறானுங்க, தேவாரா வந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி எல்லாம் நம்பணும். அதனால நீ நான் குத்தி கொன்று உடம்பையும் மறைச்சிட்டேன்னா வந்துட்டு தேவாரா இருக்காருன்னு இந்த ஊர் முட்டா பசங்களா வாழட்டும்னு நினைச்சிருப்பாங்க. இப்படிதான் பார்ட் 2 இருக்கும். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் பார்க்க இருக்கியா?
இதுல பியூட்டிஃபுல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உண்மை பிரகாஷ்ராஜுக்கும் தெரியும், அவங்க டீமுக்கும் தெரியும். லாஸ்டா அவங்க வைஃபுக்கும் சொல்லியிருப்பானுங்க. இது என்னடா ட்விஸ்ட் இருக்கு, அப்படியே போக ஊருக்கே தெரிஞ்சிடும். உன் மனசு படுற வேதனை எனக்கு புரியுது தாயே. செங்கடல் மேல அவன் இன்னைக்கு ஆடுற தாண்டவம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய் நீங்க தேவாராவை கொண்டாலாம் இருக்கட்டும், பார்ட்டுலையாவது இந்த தேவையில்லாம கதை சொல்ற கிழவனை கொள்ளுங்க. இல்லையா தேவாரா யாருன்னு தெரியுமாப்பா, செங்கடல் என்னன்னு தெரியுமாப்பா, தேவாரோட பையன் கதையும் சொன்ன மாதிரி தேவரோட பேரங்கதையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பாட ரெடியா சீக்கிரம் ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ என்ன ப்ரோ பண்ணியிருக்க, தாத்தா சொன்ன கதையை நீயும் காப்பி பண்ணி சொல்லியிருக்க அப்படி தானே பார்க்குறீங்க. கண்டென்ட் எடுக்க சொன்னதே நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல கண்டிப்பாக தாத்தா கதையோட வருவார், அதே கதையோட நம்மளும் வருவோம். பார்ட் 2 எவனும் ஜூனியர் NTR காண்டிலாம் வெயிட் பண்ண மாட்டானுங்க, அந்த ஸ்ரீதேவி மேமோட பொண்ணுக்காண்டியே வெயிட் பண்ணுவானுங்க. நான் வந்து கண்டென்ட் கிட்ட தான் வெயிட் பண்ணுவேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. ஓவராலா என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு படம் எடுக்கும் போதே கதை எழுதும் போதே வந்துட்டு அந்த கதையை கேட்கும், அந்த கதையை வந்துட்டு பாதியில முடிக்க முடியாது, கண்டிப்பா 2 வேணும் அப்படிங்கிறதுக்கான தான் பாகுபலியில கொன்ன மாதிரி வச்சு அந்த படத்தை வந்துட்டு பார்ட் 2 எடுத்துருப்பானுங்க. பட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ் வர அப்படித்தான் பண்றானுங்க. ஒரு பார்ட்ல வந்துட்டு அந்த படத்துல கதையே முடிஞ்சிடும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆ பிரிச்சு இல்ல நான் பார்ட் 2 எடுத்து ஆவேன்னு அடம் பிடிச்சி ஒத்த காலை எடுத்து ஓடாம வைக்கிடுவானுங்க. தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது, சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம் எப்படி இப்படி பண்றனால நம்ம ஆகோ ஓகோன்னு பார்த்து வியந்த படத்துக்கெல்லாம் பார்ட் 2 எடுத்து நம்மளே களி ஊத்த வச்சிடறானுங்க. இன்க்ளூடிங் சாமி ஸ்கொயர் இது மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டு போலாம். டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளுங்க, ஒரு படத்தோட கதை வந்துட்டு பார்ட் 2 கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னா எடுங்க, இல்லைன்னா இல்ல அந்த படம் நல்லா ஓடிடுச்சு அந்த படத்தோட பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சந்திரமி 2 மாதிரிலாம் எடுத்து நம்மள சம்பவம் பண்ணாதீங்கப்பா. நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.